உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைங்களை எப்பவும் படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க சார். நாம அவங்க மனநிலைமைய புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு. கவினுக்கு மேக்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் அவன் அதுல 0வா இருக்கான். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியுமா? சொல்லுங்க சார், செய்ய முடியுமா? செய்ய முடியாதுதான் சுடர். ஆனா அது வேற இது வேற சுடர். அவன் இந்த வயசுல ஒழுங்கா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா பிடிக்காத விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறதை விட பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு செஞ்சா எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். கவினுக்கு மேக்ஸ் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் மூலமாவே அவனுக்கு மேக்ஸ் ஈஸியா புரிய வைக்கலாம். இதுதான் எந்த டீச்சர்ஸும் செய்யறது இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் மூட்டையா புக்ஸ கொடுத்து மக்கப் பண்ணதான் சொல்றாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதே இல்ல. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக கூடாது. அவனை ஃபெயில் ஆக்கிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப பதட்டப்படாதீங்க மேடம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க கவினோட ரிலேட்டிவ் தானே சொன்னீங்க. அப்ப எதுக்கு ஃபெயில் பண்ண சொல்றீங்க? அவன் பாஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதுதான் ஒரே ரீசன். என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் நம்பர் இதுதானே? ஆமா. உங்களுக்கு அட்வான்ஸா 20,000 ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். வந்திருக்காரு, செக் பண்ணி பாருங்க. 1 செகண்ட். ஆமா மேடம், ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க அவனை ஃபெயில் பண்ணதும் 30,000 போட்டு விடுறேன். மொத்தமா 50,000. டீல் ஓகே தானே? ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். நீங்க கவினை ஃபெயில் ஆக்குனீங்கன்னா உங்களோட 1 மந்த் salary 1 டேல கிடைச்சிடும். அதே நீங்க அவனை பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரம் கவினோட அம்மா முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். பரவாயில்லையா? நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன். கவினை இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுறேன். குட். என்ன மேடம், அன்னைக்கு ஏதோ நாங்க பாடம் சொல்லி கொடுக்காத மாதிரியும் அதனாலதான் கவின் படிக்காத மாதிரியும் நான் கவினை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவாலெல்லாம் விட்டீங்க. நீங்க பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். 23 மார்க் தான் எடுத்திருக்கான். அன்னைக்கு கவினுக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ நான் அலட்சியமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவனுக்கெல்லாம் கூட உக்காந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில புக்க கொடுத்து எழுதி பாஸ் ஆகுன்னு சொன்னா கூட இவனால பாஸ் ஆக முடியாது. இவனுக்கு படிப்பே வராது. இதுக்கப்புறம் கவின் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல சூடு, நான் நல்லா தான் எழுதினேன். உன்கிட்ட கூட சொன்னல நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு. இல்ல கவின், நீ டென்ஷன் ஆகாத. நான் உன்னை நம்புறேன், சரியா? போதும், நிறுத்து கவின். என்ன டிராமா கிரியேட் பண்றியா? எக்ஸாம் வரும்போது படிக்காம படுத்து தூங்கிட்டு நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னா உனக்கு மார்க்ஸ் வந்துருமா? சார், நீ பேசாத சுடர். எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். அவன் குழந்தை அது இதுன்னு சப்போர்ட் பண்ணல. இப்ப அவனுக்கு எதுலயுமே பயம் இல்லாம போச்சு. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது. உன்னை ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். உனக்கு இந்த ரெகுலர் ஸ்கூல்ல செட்டே ஆகாது. எப்படியும் எழில் உங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. சார், எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நம்ம பிள்ளைங்க மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் அவன் படிக்கலனா படிக்கல, எனக்கு படிக்க வரலன்னு சொல்லிருவான். இந்த தடவை அவன் நல்லா எழுதிருக்கான். என்கிட்ட சொல்லும் போது அவன் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னான். போதும், நிறுத்துறியா? நீ கவினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறத இதோட நிறுத்து. அபி, என்ன பேசுற? நான் நடிக்கிறேனா? ஆமா, டாடி நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல.
டாடி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும் தானே நீ இதெல்லாம் பண்ற. எனக்கு நல்லாவே தெரியும். நானா? அபி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்ல டாடி, உங்களுக்கு தெரியாது. கவினுக்கு ஒழுங்கா படிக்க வராதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ் வார்ன் பண்ணும்போது கூட சுடர் ஒழுங்கா பேசியிருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது. மிஸ் கிட்ட தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணி கவினை தேவையில்லாம ஃபெயில் ஆக வச்சு அசிங்கப்படுத்துன்ற எல்லாமே உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான். என்ன அபி இப்படி எல்லாம் பேசுற? கவின் யாருங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ண. அத புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான்லாம் நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். கவினுக்கு சரியா படிக்க வராத ப்ரூவ் பண்ணிட்டா டாடி கோவப்படுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனை வேற ஸ்கூலுக்கு அனுப்பிடுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இப்படி எல்லாம் பண்ணி எங்களை தனித்தனியா பிரிக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஜபா மேம், என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். கவினுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வச்சோம்ல, ஆமா. அது இப்ப முடிஞ்சிருச்சு மேடம். அது விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, ரிசல்ட் என்ன? ஃபெயில் தான் மேடம். ஜஸ்ட் 23 மார்க் தான் மேடம். எழில், மேம், வாட் இஸ் திஸ்? ஐம் சாரி மேம். ஐயோ, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். பேப்பர்லாம் யார கேட்டு எடுத்தீங்க? குடுங்க. இருங்க மேடம். ஹலோ, குடுங்கன்னு சொல்றல, குடுங்க. கொடுங்க. எழில், கொடுங்கன்றல. சுடர் என்ன பண்ற நீ? ஒரு நிமிஷம் சார். மேம், கவின் எழுதின எக்ஸாம் பேப்பர் இது. இது நீங்க கொஞ்சம் ரீவேல்யூ பண்ணி பாருங்க. வாட்? உங்களை கெஞ்சி கேக்குறேன், கவினுக்காக. ஹலோ, நான் செக் பண்ணி மார்க்ஸ் போட்ட பேப்பரை ரீவேல்யூ பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கான சம்பளம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கற ஃபீஸ்ல இருந்து தான் வருது. அவனுக்கு ரீவேல்யூ பண்ணி பாக்குறதுல என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம், ப்ளீஸ். ஓகே மேடம், அவங்க பேச்ச கேட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேடம். அத பண்ணாதீங்க மேடம். மேம், இது ஒரு பையனோட படிப்பு. அவங்க ஒழுங்கா செக் பண்ணிருந்தா ஏன் இப்ப பயப்படணும்? கவினுக்காக இந்த பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேம். செக் பண்ண கூடாது மேடம். நோ மேம். ஜபா மேம், நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேப்பரை கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.